எல்லாருமே மிகப்பெரிய விஜய் வீட்டை விட்டு வெளியில வா, விஜய் வீட்டை விட்டு இங்க வா அங்கவான்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அண்ணாவை பார்த்து எல்லாரும் கேட்கற மாதிரி நம்மளை பார்த்து ஜனநாயகன் அப்டேட்டை கொடு ஏஎஸ்கே டிவி, தளபதியை பத்தி மட்டும் பேசு, கமலை பத்தி பேசாத, சிவகார்த்திகேயனை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு கழுவி ஊத்துறீங்களே ப்ரோஸ். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா தளபதியை பத்தி எந்நேரமா பேசிட்டு இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஆனால் தளபதியை பற்றின ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் மட்டும்தானே நம்மளால் அதை பற்றி பேச முடியும். நாளைக்கே தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் சந்திப்பு அண்ட் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க போது நாளைக்கு ஃபுல்லாகவே அரசியல் அப்டேட் தான் நம்ம தரப்போகிறோம். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்துடுவோம். ஜனநாயகன் படத்தை பற்றி ஏமரோ எதுவும் பேச மாட்டேங்கிறேன்னா ப்ரொடியூசரே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜனநாயகன் படத்தை பற்றி எதுவுமே பேசாமல் அப்படியே மூடிக்கிட்டு இருக்காருங்க. காரணம் என்னன்னா போன மாதமே உங்களுக்கு தெரியும் படத்தை சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. அதனால் கேஸ் போட்டிருந்தாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் போய் 27ஆம் தேதி ஒரு முடிவு வந்துச்சு. திருப்பியும் முதலேருந்தே நம்ம வந்து இந்த கேஸை அப்ரோச் பண்ணோன்றது தெரிஞ்ச உடனே ப்ரொடியூசர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த படத்தை நம்ம சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி ஆகணும், எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு கொடுத்தாகணும். அதனால் வந்து சென்சார் போர்டு என்ன நம்மளுக்கு வந்து கட்டு சொன்னாலுமே, இந்த சீனை தூக்கு அந்த சீனை தூக்குன்னு சொன்னாலுமே நம்ம பண்ணிடலான்ற நம்பிக்கையில் அவங்க வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. 20ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு வேர்ல்டு வைடில் இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் சொல்லி அமெரிக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் கனடா அந்த சைடில் இருக்கிற தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சினி வேர்ல்டு மாதிரி தியேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பிப்ரவரி 20ஆம் தேதி படம் வருது. 183 நிமிஷம் படத்தோட டியூரேஷன்ன்ற மாதிரி. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் தள்ளி போகுது. சென்சார் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகுது. படக்குழு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்பிட்டாங்க. இன்னும் பார்த்தாங்கன்னா உடனே அடுத்து ஒரு 4 நாளில் சர்டிஃபிகேட் வந்துடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. சரி பிப்ரவரி 27ஆம் தேதின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வரலாம் படத்தோட அந்த ஒரு மிகப்பெரிய சென்சார் ப்ராசஸ் முடியாமல் தான் இருக்குது. அதாவது தளபதியோட இந்த படத்தை நிறுத்தி வைக்கணுன்றது முடிவு பண்ணிட்டாங்க. இந்த படத்தை சார்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தக்கூடிய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல்லேருந்து வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த டிவிகேல இருக்கிறவங்க ஜான் ஆரோக்கியசாமி அந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. அதை தாண்டி ஆதவர்ஜுனா அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனை சார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படத்தை நிறுத்துறதுக்கு பல பிளான் வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. ஸோ பிஜேபி தான் இதை வந்து நிறுத்துது, படம் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் பிஜேபி தான். தளபதி விஜய் அண்ணாவோட அரசியல் பயணத்தில் இது ஒரு பிளாக் மார்க்காக இருக்கணும். ஜனநாயகன் படம் அவரோட கடைசி படத்தை அவரோட அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நினச்ச டைமில் ரிலீஸ் பண்ண முடியலன்ற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்டர்னல் ப்ரெஷர் இருக்குது. பட் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஒரு படத்தை பார்த்துட்டாங்கன்னா 18 நாளில் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது. ஸோ படத்தையே இன்னும் பார்க்காம இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொடியூசரை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலைக்கு மூவ் ஆன் ஆகிட்டாருன்னு வந்து சொல்லலாம். என்ன ப்ரோ அடுத்த வேலைன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நெக்ஸ்ட் படம் இருக்குங்க, யாஷோட டாக்ஸிக் படம். யாஷ் வந்து KGF 2 நம்ம பீஸ்ட் படத்தோட கிளாஷ் ஷூட்டார் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரோட படம் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. அது மார்ச் 19ஆம் தேதி துரந்தர் 2 அந்த படத்தோட கிளாஷ் ஆக போகுது. இப்போ அந்த படத்துக்காக தியேட்டர் சைன் பண்ணுறது, அந்த படத்தோட அப்டேட் கொடுக்குறது, இப்போ கூட டீசர் கூட விட்டாருங்க. ஜனநாயகன் படத்தை நம்மளோட கேவின் ப்ரொடக்ஷன் மறந்துட்டாங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் சார்ந்து ஒரு மிகப்பெரிய முடிவை இந்த மாதம் இறுதியிலே எடுப்பாங்க. அதாவது 27ஆம் தேதி எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கும்ன்றதை பற்றின அப்டேட்லாம் இந்த வாரம் எண்டில் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஜனநாயகன் படத்தோட அப்டேட் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏஎஸ்கே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு மூவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் வரவேற்கப்படுது. நாளைக்கு தளபதியோட வேலூர் மீட்டிங் இருக்குது, அதை பற்றி ஃபுல் கவரேஜ் நம்ம பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சொல்லலாம். பை நம்பர்.